Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம வென் டயக்ராம் அப்படின்னா என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருந்த பேசிக் லாஸ், அதாவது நிறைய கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் அந்த மாதிரி லாஸ், அதில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக வென் டயக்ராம் வச்சு பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன். இன்னொரு இம்பார்ட்டண்டான லா வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா டிமார்கன்ஸ் லா. ஸோ இந்த டிமார்கன்ஸ் லா வந்து நம்மளுக்கு ரெண்டு விதமாகவும் ப்ரூவ் பண்ணலாம். தட் இஸ் அல்ஜிப்ரிக் லா ப்ரூவ் பண்ணோம், அஸ் வெல் அஸ் வென் டயக்ராம் வைஸும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, அல்ஜிப்ரிக் ப்ரூஃப் அப்படின்னா என்னன்னா, ஆஸ் இட் இஸ் கிவனில் இருக்கிறதுல ஒரு எலிமெண்ட் லெஃப்ட் சைடில் இருக்குன்னா ரைட் சைடில் இருக்கு, அந்த மாதிரி எடுத்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேர் அல்ஜிப்ரிக் ப்ரூஃபு. இதே வந்து நீங்கள் வென் டயக்ராம்னா லாஸ்ட்டு நம்ம போட்டோம்ல டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், அந்த மாதிரி போட்டு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேர் வென் டயக்ராம் ப்ரூஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிமார்கன்ஸ் லா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ரெண்டு லாஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிமார்கன் லா வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா லா ஆஃப் யூனியன். ஸோ யூனியனை வச்சு பண்ணுறது ஃபஸ்ட்டு டிமார்கன்ஸ் லா. செகண்ட் டிமார்கன்ஸ் லா வந்து நமக்கு லா ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டு விஷயம், லா ஆஃப் யூனியன் அண்டு லா ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு டிமார்கன்ஸ் லா, லா ஆஃப் யூனியன். ஸோ தி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி இன்டர்செக்ஷன் ஆஃப் தேர் காம்ப்ளிமெண்ட்ஸ். இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லா சொல்கிறது. ஸோ ரெண்டு செட்டோட யூனியன் எடுத்துகிட்டு அது காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறது இஸ் சேம் ஆஸ் ரெண்டு செட்டோட காம்ப்ளிமெண்ட்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கிறது. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் லா. ஸோ அதோட ப்ரூஃப் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அல்ஜிப்ரிக்லேயும் கொடுக்க போகிறோம், as well as என்ன வென் டயக்ராம். ஸோ வென் டயக்ராம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அது கொஞ்சம் ஈஸி. ஸோ அதை முடிச்சுட்டு வில் கம் ஃபார் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஒரு ப்ரூஃப் வந்து நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும், இன்னொன்று சிமிலர் டு தட். ஸோ இப்போ வென் டயக்ராம் ப்ரூஃப் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா நான் அந்த அல்ஜிப்ரிக் பேசுகிறப்ப எந்த எலிமெண்ட் எங்கே இல்லை இருக்குது அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு இந்த வென் டயக்ராம் பேசிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ ஏ யூனியன் பி ரெண்டு தான், ரெண்டு செட்டு மட்டும் எடுத்தால், ரெண்டு சர்க்கிள் எடுத்தால் போதும். ஏபிசின்னு லாஸ்ட்டாக டிஸ்ட்ரிபியூட்டிவில் போட்ட மாதிரி போட வேணாம். ஸோ இப்போ ஏ யூனியன் பின்னா என்ன, ஏவையும் ஷேட் பண்ணோம், அஸ் வெல் அஸ் என்ன பண்ணோம் பிவையும் வந்து நம்ம ஷேட் பண்ணோம். ஸோ ஏபி ரெண்டுமே வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் தி செட்டு ஏ யூனியன் பி. ஸோ மொத்தமாக நம்ம அதை ஷேட் பண்ணிக்கலாம், ஏ யூனியன் பியை ஃபுல்லாகவே. ஸோ திஸ் இஸ் ஏ யூனியன் பியோட செட்டு நம்மளுக்கு. இப்போ ஏ யூனியன் பி ஓல் டேஷ்னா என்ன அர்த்தம், இந்த ஏ யூனியன் பி நீங்கள் சர்க்கிள் பண்ணி ஃபுல்லாக வச்சுருக்கீங்களே, இந்த சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வந்து என்ன ஏ யூனியன் பி. இப்போ அவுட் சைடில் இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம், யூ அப்படின்னு சொல்லுவோம், யூனிவர்சல் செட்டு. இது வந்து நம்ம ஏன்னு எடுக்கிறோம், இது வந்து என்ன பி. இந்த மொத்தமாக இருக்க அந்த பாக்ஸ் அவுட் சைடில் இருக்கிறதுக்கு பேர் என்ன, யூனிவர்சல் செட்டு யூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஏ யூனியன் பி நம்மளுக்கு. அடுத்து ஏ யூனியன் பி ஓல் டேஷ்னா என்ன அர்த்தம், ஏ யூனியன் பி சர்க்கிளை விட்டுட்டு அவுட் சைடில் இருக்க ரீஜன்லாம் நம்ம வந்து ஷேட் பண்ணோம். ஸோ இப்போ அவுட் சைட்னா என்ன, இந்த சுற்றி இருக்க இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஷேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து என்ன, அந்த சர்க்கிளை மட்டும் நம்ம விட்டுருணும், அவ்வளோதான். ஸோ அந்த ரெண்டு சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்க போர்ஷன் எல்லாத்தையும் ஷேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் தி ஏ யூனியன் பி ஓல் டேஷோட எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு. ஓகே, எக்ஸப்ட் அந்த பாக்ஸ் ரெண்டு சர்க்கிள். ஸோ அந்த ரெண்டு சர்க்கிளை விட்டுட்டு அவுட் சைடில் இருக்க மொத்தத்தையும் ஷேட் பண்ணுறதுக்கு பேர் ஏ யூனியன் பி ஓல் டேஷ். இதுதான் வந்து நம்மளோட ஏ யூனியன் பி ஓல் டேஷ். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த சர்க்கிள் மட்டும் ஷேட் பண்ணக்கூடாது. இப்போ இதுதான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதாவது ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு என்ன, ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் வித் பி டேஷ். அப்போ ஏ டேஷ்னா என்ன அர்த்தம், ஏ சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் ஷேட் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு என்ன ஏ டேஷ். அப்போ ஏ சர்க்கிளை மட்டும் விட்டுட்டுனா என்ன அர்த்தம், இந்த ஒரு சர்க்கிளை மட்டும் நம்ம லீவ் பண்ணிடணும். ஸோ இதை மட்டும் விட்டுட்டு அவுட் சைடில் இருக்க எல்லாமே இன்க்ளூடிங் தட் பாக்ஸ் ஷேப். ஓகே, ஸோ யூனியன் த ஹோல் டேஷ்னா அந்த ஒரு ரீஜனை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்க எல்லாத்தையுமே வந்து அந்த பியோட இந்த போர்ஷன் ஒன்லி அந்த ஏவோட சர்க்கிளை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஷேட் பண்ணக்கூடாது. ஸோ மற்றபடி இது எல்லாத்தையும் நம்ம ஷேட் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் தி ஏ டேஷோட ரீஜன். ஓகே, ஏஓ மட்டும் விட்டுட்டு அந்த ஏவோட சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் ஷேட் பண்ணுறது ஏ டேஷ். அடுத்து பி டேஷ்னா என்ன, இந்த பியோட சர்க்கிளை மட்டும் நம்ம லீவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் ஷேட் பண்ணோன்னா அது வந்து நம்மளுக்கு பி டேஷோட ரீஜன். ஸோ ரிமைனிங்னா இந்த எல்லா ரீஜனும் நம்ம ஷேட் பண்ணிக்க வேண்டியதான், அவுட் சைடு இன்க்ளூடிங் இந்த ஏவோட இந்த போர்ஷன். ஓகே, ஸோ எக்ஸப்ட் அந்த பியோட சர்க்கிள் மட்டும், அதுதான் பி டேஷ். பியோட சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் ஷேட் பண்ணுறது தட் இஸ் பி டேஷ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பி டேஷோட ரீஜன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க ரீஜன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு சர்க்கிளில் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ரீஜன் இல்லை. ஓகே, பட் இங்கே வந்து அது இருக்குது.
அதே மாதிரி இந்த இடத்துல இது இருக்குது, இங்கே இல்லை. அப்போ அந்த ரெண்டுமே இன்டர்செக்ஷன் ரெண்டு இடத்துலையுமே இல்லை. அப்போ இந்த ரெண்டு சர்க்கிளையும் வந்து விட்டுட்டு ரிமைனிங் பாருங்களேன், இந்த அவுட் சைடில் இருக்க பாக்ஸ் வந்து என்ன இருக்குது, இங்கேயும் இருக்குது as well as இந்த இடத்துலையும் இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் காமன் இன்டர்செக்ஷன் எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம், இன்டர்செக்ஷனில் இந்த ரெண்டு சர்க்கிள் ரீஜனை தவிர மற்ற எல்லாமே நம்மளுக்கு இருக்குது, ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு சர்க்கிள் ரீஜன், இந்த ஒரு சர்க்கிளும் இந்த ஒரு சர்க்கிள் ரீஜனும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்க இந்த சுற்றி இருக்க இந்த ரீஜன். ஸோ இந்த நாலுமே வந்து நம்மளுக்கு 4 கார்னர் அலாங் வித் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக, எக்ஸப்ட் அந்த ரெண்டு சர்க்கிளில் மட்டும் ஷேட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, ஸோ ரெண்டு சர்க்கிள் மட்டும் பண்ணாதீங்க, மற்றபடி எல்லா இடத்துலையும் ஷேட் பண்ணிங்கன்னா ஸோ திஸ் இஸ் தி ரெஸ்பெக்டிவ் ரீஜன். அந்த சர்க்கிள் உள்ளலாம் போகக்கூடாது ஆக்சுவலி. ஓகே, ஸோ கொஞ்சம் நீட்டாக வரைஞ்சிக்கோங்க, தட்ஸ் இட். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் வித் பி டேஷ். ஸோ ஏ டேஷ்க்கும் பி டேஷ்க்கும் இன்டர்செக்ஷனில் காமனாக இருக்க ரீஜன் வந்து இந்த அவுட் சைடு பாக்ஸ் மட்டும்தான், எக்ஸப்ட் த 2 சர்க்கிள். இப்போ இதுவும் நம்ம மேலே பார்த்தோம்ல இந்த ரீஜன், ஸோ இதுவும் சேமாக இருக்கா பாருங்கள். எஸ், ஏ யூனியன் பி ஹோல் டேஷும் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷும் வந்து நம்மளுக்கு சேமாக இருக்குது. அப்போ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ். அதனால் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு டிமார்கன்ஸ் லா வந்து வெரிஃபை ஆகிடுச்சு, ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ செகண்டு இப்போ நம்ம பண்ண போகிறது அல்ஜிப்ரிக்கலி ப்ரூஃப். இன்கேஸ் அவங்க கொஸ்டினில் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டிமார்கன்ஸ் லா யூசிங் வென் டயக்ராம் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கல அப்படின்னா நம்ம ரெண்டுமே ப்ரூஃப் பண்ணணும், அல்ஜிப்ரிக் ப்ரூஃபும் எழுதணும் as well as வென் டயக்ராம் ப்ரூஃபும் எழுதணும். இன்கேஸ் அவங்க சால்வ் பை யூசிங் வென் டயக்ராம்னு மட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா வென் டயக்ராம் மட்டும் நம்ம ப்ரூஃப் பண்ணால் போதும். இப்போ அல்ஜிப்ரிக் ப்ரூஃப்னா இது ஈக்குவல் டு திஸ்ன்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துகிட்டு அந்த எலிமெண்ட் இதில் இருக்குது அப்படின்னா திஸ் கண்டெய்ன்ஸ் இன் தட். ஸோ இது வந்து அதில் கண்டெயின் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஈக்குவல் கிடையாது. இங்கேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்து அந்த எலிமெண்ட் ரைட் சைடில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டெய்ன்ஸ். சிமிலர்லி ரைட் சைடில் இருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்து அது லெஃப்ட்டில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது ரிவர்ஸில் கண்டெயின். அதாவது ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் வந்து இதில் கண்டெயின் ஆயிருக்கு. அப்போ திஸ் கண்டெயின் இன்ஸ் திஸ் அண்ட் திஸ் கண்டெயின் இன்ஸ் திஸ், அதனால் ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் அந்த அல்ஜிப்ரிக் ப்ரூஃப். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒரு எக்ஸுங்கிற ஒரு நம்பர் ஏ யூனியன் பி தான் ஹோல் டேஷில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏ யூனியன் பி ஹோல் டேஷில் இருக்குன்னா அதுக்கு தான் நான் வென் டயக்ராம் வரைஞ்சேன். ஏ யூனியன் பி ஹோல் டேஷ்னா என்ன, இது தான். அப்போ இங்கே நீங்கள் ஒரு எக்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த எக்ஸ் ஏ யூனியன் பியில் இருக்குமா, நோ, ரைட்? அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி. ஓகேங்களா? ஸோ அடுத்து அப்போ எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அண்டு பி, கரெக்டா? ரெண்டுத்துலையுமே இல்லை, அண்டு. அப்போ நீங்கள் யோசிக்கலாம் எஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அண்டு எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி, இப்படி கூட எடுத்துக்கோங்க. ஓகே, ஏன் இங்கே அண்டு நம்ம யூனியன்னா ஆறுன்னு தானே போடுவோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இங்கே வந்து என்ன சொல்கிறோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பின்னு எழுதுறீங்கன்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு எழுதுவோம். இங்கே அண்டு காம்ப்ளிமெண்ட், அதோட ஆப்போசிட். அப்போ ஆருக்கு பதில் நம்ம என்ன பண்ணோம், அண்டு டஸ் நாட் பிலாங்ஸ் டுங்கிறதுனால அண்டு போட்டுக்கணும். இப்போ நான் இங்கே வென் டயக்ராமில் இந்த இடத்துல இருக்குமா, அப்போ எக்ஸ் இங்கே இருக்குன்னா என்ன இல்லை, இன்டர்செக்ஷன்லேயும் கண்டிப்பாக என்ன எக்ஸ் இல்லை, அதுதான் நம்ம இங்கே மீன் பண்ணுறோம். அண்டுனா என்ன, இன்டர்செக்ஷன். அப்போ எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு தி இன்டர்செக்ஷன் ஆல்சோ. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ இன்டர்செக்ஷனில் எக்ஸ் இல்லை அப்படின்னா எக்ஸ் எங்கே இருக்கும், எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏனா என்ன அர்த்தம், அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டேஷ், கரெக்டா? அண்ட் அப்படியே இருக்குது, அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எங்கே, பி டேஷ். ஸோ அப்போ எக்ஸ் ஏ டேஷ் ஏ இதில் இல்லை, இன்டர்செக்ஷனில் இல்லை. அப்போ எங்கே இருக்கும், அவுட் சைடில் இருக்க எக்ஸ் வந்து இன்கேஸ் எனக்கு இன்டர்செக்ஷனில் இந்த இடத்துல இல்லை ஆஸ் வெல் அஸ் இந்த இடத்துலையும் இல்லைன்னா அப்போ எங்கே இருக்கும், ஒன்று அவுட் சைடு ஏ டேஷில் இருக்கும், அப்படி இல்லைன்னா பி டேஷில் இருக்கும். அதுதான் நம்ம அங்கே மீன் பண்ணுறோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டேஷ் அண்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு பி டேஷ். அண்டுனா என்ன, இன்டர்செக்ஷன். இங்கே ரெண்டுமே பிலாங்ஸ் டு தான், அப்போ சேர்த்து எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டேஷ் அண்டு பி டேஷ். அப்போ அந்த அண்டுனா என்ன பண்ணுவீங்க, இன்டர்செக்ஷன். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டேஷ் அண்டு பி டேஷ், இன்டர்செக்ஷன் வித் பி டேஷ். அப்போ இது ரைட் சைடு வந்துடுச்சு. நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு எலிமெண்ட் எடுத்தோம், அது ரைட் சைடில் வந்துடுச்சு. தர்ஃபோர் என்ன சொல்லிடலாம், ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் கண்டெய்ன்ஸ் இன் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் வித் பி டேஷ். இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது சிமிலர்லி ரைட் சைடில் ஒரு எலிமெண்ட் எடுத்து அது லெஃப்டில் இருக்குது அப்படின்றத ப்ரூஃப் பண்ணணும். அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு, ஸோ லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டேஷ் அண்ட் பி டேஷ், அதாவது ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் வித் பி டேஷ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு மேலே பண்ணதோட அப்படியே ரிவர்ஸ், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அண்டு
எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி. அவ்வளோதானே, அதான மீனிங். ஏ டேஷ் அண்டு பி டேஷ்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு எங்கே இருக்குது, ஏ டேஷ் அண்டு பி டேஷில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது இப்போ எக்ஸ் ஏ டேஷ்லையும் பி டேஷ்லையும் இருக்குன்னா எக்ஸ் ஏலையும் பிலையும் இல்லை, அவ்வளோதான் ரிசல்ட். ஓகே, அப்போ எக்ஸ் ஏவும் பியும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் பிலாங்ஸ் டு எங்கே இருக்கும், ஏ அண்டுக்கு பதிலாக என்ன பண்ணோம், ஆறு. ஸோ அப்போ எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ ஆர்பி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஏஆர்பி. ஏஆர்பினா தான் என்ன அர்த்தம், யூனியன். எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பின்னா என்ன அர்த்தம், ஏலையும் இல்லை பிலையும் இல்லை, அண்டு இன்டர்செக்ஷனில் இல்லை. அப்போ எங்கே இருக்கும், ஒன்று இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், அவுட் சைடில் ஏதோ ஒன்று, ரைட். ஸோ ரெண்டுத்துலையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஏஆர்பியில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏஆர்பினா, அதாவது ஏஆர்பினா என்ன பண்ணுவீங்க, ஏ யூனியன் பி. அப்போ எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பினா அப்போ எக்ஸ் எங்கே இருக்கும், ஏ யூனியன் பி த ஹோல் டேஷில் இருக்கும். ஸோ கிளியராக திரும்ப நான் சொல்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸ் வந்து ஏ டேஷில் இல்லை பி டேஷ்லேயும் இல்லை. அப்போ ஏ டேஷ்னால் இந்த அவுட் சைடில் இருக்கிற விஷயம், ரைட். ஏ டேஷ் சாரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டேஷ் அண்டு பி டேஷ்னு எடுத்துருக்கோம் இனிஷியலி, ரைட். ஸோ அப்போ ஏ டேஷ்னால் அவுட் சைடில் இருக்கிறது. ஸோ அவுட் சைடில் ஏ டேஷ் இதர் இந்த இடத்துலையோ, ஸோ இந்த ரீஜனில் எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல எங்கேயோ இருக்குது எக்ஸ்னு வைங்க, ஏ டேஷ். ஆர் இதே இடத்துல எக்ஸ் பி டேஷ்லேயும் இருக்குது, அண்டு ரெண்டு இடத்துலையும் இருக்குது. ஓகே, அப்படின்னா என்ன மீனிங், எக்ஸ் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியில் இல்லை, ஆஸ் வெல் அஸ் யூனியன்லேயும் இல்லை. கரெக்டாக, இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏஆர்பி அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏஆர்பியில் இல்லைன்னா எக்ஸ் எங்கே இருக்கும், அவுட் சைட் ஆஃப் தட்டில் இருக்கும். ஸோ ஏஆர்பின்றது இந்த இடம், இந்த இடத்துல எக்ஸ் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், வெளியில் எங்கேயோ எக்ஸ் இருக்குது. அப்போ வெளியிலனா என்ன அர்த்தம், ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னது, ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். தட் ஃபோர் என்ன சொல்லிடலாம், ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் வித் பி டேஷ் கண்டைன்ஸ் இன் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ ஃப்ரம் 1 and 2 என்ன சொல்லிடலாம், ஃப்ரம் 1 and 2 we can conclude this contain in that. சிமிலர்லி ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டெயின் ஆயிருக்கு. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் வித் பி டேஷ். என்ஸ் ப்ரூவ்டு தி ரிசல்ட்டு. ஸோ என்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு நீங்கள் லாஸ்ட்டாக எழுதணும். இது வந்து அல்ஜிப்ரிக் ப்ரூஃபு. அதே மாதிரி கீழே வந்து நம்ம வென் டயக்ராம் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டையுமே இன்கேஸ் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு கேட்டால் ரெண்டையுமே வி ஹவ் டு ப்ரூவ். இல்லை ஜஸ்ட் வந்து ப்ரூவ் பை யூஸிங் வென் டயக்ராம் அப்படின்னு கொடுத்தா வென் டயக்ராம் மட்டும் போட்டால் போதும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஃபஸ்ட் லா ஆஃப் டி மார்கன்ஸ் லா. ஓகே, ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம வந்து செகண்ட் லா ஆஃப் டி மார்கன், இது வந்து லா ஆஃப் யூனியன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லா ஆஃப் இன்டர்செக்ஷன், அது செகண்ட் டி மார்கன்ஸ் லா. அது வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம ஒரே வீடியோவிலே கம்ப்ளீட் பண்ணலாம் பார்த்தா, ஸோ இது ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டதால ஐ வில் சால்வ் தட் பை யூஸிங் next video. Okay, so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video.